அப்போ ஓவரால் என்ன ஆகுனா எப்பயுமே பிஜேபி நிற்கிறவங்க ஜெயிப்பாங்க. நீங்கள் வேற ஒரு கட்சி மாற்றலாம் வர முடியாது. புதுசாக கொண்டு வரேன்னு சொல்கிறாங்களே எம்பி சீட்டு எல்லாமே இப்போ வந்து 5 பேர் 5 தொகுதியாக மாற்றுறது. 5 பேரும் ஒரு கம்பெனிக்கு தானே இருக்கும். அப்போ அந்த ஒரு கம்பெனி தான் நீங்கள் ஃபேவராக இருப்பீங்க. அப்போ மெஜாரிட்டி எனக்கு தானே வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் 5 பேர் சேர்ந்து ஒரு ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ 5 ஓட்டை நான் ஸ்ப்ரெட் பண்ணுறேன். 5ஆக மாறிடுது இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் கேட்கணும். அதுக்கு தான் இது. இப்போ நம்ம எதிர்த்து என்ன பண்ண போகிறோம்? நீங்கள் வேணா கம்பு சுற்றலாம். 40 எம்பி இருக்கு. 40 எம்பி வச்சு நான் என்ன செய்யுது? மெஜாரிட்டி இல்லையே, பேசவே விட மாட்டாங்கல்ல. கமலஹாசன் தான் பேசினார், ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சகோதரி என் தமிழ் பிச்சை எடுக்க பயன்படாது போட்டாம்பாரு தலைவன் நிர்மலா சீதாராமன். தமிழ் பிச்சை எடுக்க உதவாது, உன் ஹிந்தியை வைத்து பிச்சை எடு சகோதரி அப்படின்னாருல. இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு வழக்கறிஞர் திரு தமிழ்வேந்தன் அவர்கள் இணைந்துள்ளார். அவரிடம் அரசியல் சார்ந்த பல கேள்விகளை முன்வைப்போம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், இன்னைக்கு அதாவது நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் வந்து நடக்க போகுது. அதாவது சட்ட தொகுதி மறுவரை டீலிமிட்டேஷனை வந்து கொண்டு வர போறாங்க. இது தேவையான ஒண்ணா? மத்திய அரசு கொண்டு வர எதுவுமே தேவையில்லாத ஒன்று தான், வேண்டியது இல்லாததுதான். நாங்கள் எல்லாத்துலேயும் நிறைவாக தான் இருக்கோம். ஆக்சுவலாக இதில் ஒரு விஷயம் நீங்கள் மறந்துடுறீங்க. இப்போ நமக்கு தமிழ்நாட்டில் வந்து எம்பி தொகுதி அதிகரிக்க போகுது. நீங்கள் வந்து அது உங்களுக்கு ஓவரால் பார்த்தா அது நல்லா தெரியும். நமக்கு எம்பி தொகுதி அதிகரிக்க போகுது தானே அப்படின்னு. 559 தொகுதி வச்சுங்க ஓவரால். இப்போ வந்து 543 ரிவர்ஸில் போடுங்க. 3, 4, 5 அதை ரிவர்ஸில் போட்டிங்கன்னா 543 3, 4, 5 ரிவர்ஸில் மனப்பாடம் வச்சுக்கிறதே சொல்கிறேன். அத்தனை தொகுதி தான் இப்போ இருக்குது. தமிழ்நாட்டு 39, பாண்டிச்சேரி சேர்த்து 40, 39 ப்ளஸ். ஓகேவா? 39ம் டிஎம்கே தான் இருக்காங்க இப்போதைக்கு. 40 டிஎம்கே தான், பாண்டிச்சேரி ஆல்சோ. இப்போ ரேஸ் பண்ண உள்ள நமக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 59 தொகுதி வர வாய்ப்பு இருக்கா? வராதா? வர வாய்ப்பு இருக்கு. வர வாய்ப்பு. அண்ணாமலையே சொல்லியிருக்காரு. அண்ணாமலை சொன்னால் உடனே நம்பிட வேண்டியது தான், வேறு வழியே இல்லை. ஒரு 59 தொகுதி வரும். நம்மளை எப்படி பிரெயின் வாஷ் பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு 19 தொகுதி அதிகம் வருது அப்படின்னுக்குள்ள உனக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். ஆனால் ஓவரால் 859 தொகுதியில் வந்து இப்போ இருக்கிறது வந்து ரேஸ் 543 தொகுதியிலேருந்து கிட்டத்தட்ட டபுள், ஒரு 80% ரேஸ் ஆகுது. அந்த தொகுதிகள் அப்படியே பிஜேபி தான் ஜெயிக்கும். ஓகே. இப்போ அதாவது முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காங்க, மாநில உரிமைகளையும் அரசியல் உரிமைகளையும் பறிக்கிறதுக்கான முயற்சியில் பாஜக ஈடுபடுது. அதை தான் நான் விளக்கி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ ஓவரால் என்ன ஆகுனா எப்பயுமே பிஜேபி நிற்கிறவங்க ஜெயிப்பாங்க. நீங்கள் வேற ஒரு கட்சி மாற்றலாம் வர முடியாது. புதுசாக கொண்டு வரேன்னு சொல்கிறாங்களே எம்பி சீட்டு எல்லாமே இப்போ வந்து 5 பேர் 5 தொகுதியாக மாற்றுறது. 5 பேரும் ஒரு கம்பெனிக்கு தானே இருக்கும். அப்போ அந்த ஒரு கம்பெனி தான் நீங்கள் ஃபேவராக இருப்பீங்க. அப்போ மெஜாரிட்டி எனக்கு தானே வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் 5 பேர் சேர்ந்து ஒரு ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ 5 ஓட்டை நான் ஸ்ப்ரெட் பண்ணுறேன். 5ஆக மாறிடுது இல்லை. ஈஸியாக புரிஞ்சுதா இல்லை இன்னும் வேற மாதிரி சொல்லி தரணுமான்னு கேட்குறேன். புரியுது. இதை தான் அவங்க செய்கிறாங்க. ஆனால் நமக்கு ஒரு 19 சீட்டு எக்ஸ்ட்ரா வரும்ன்றாங்க. சரி, இது எதனால் அந்த பிரச்சனை வந்ததுன்னா, முதல்ல 2 குழந்தை போதும், அதுக்கு மேலே பெற்றுக்காதீங்கன்னு சொன்னாங்க. அதையும் கேட்டோம். முக்கோண வடிவத்தை விளம்பரம்லாம் பண்ணாங்க. புள்ள பெற்றுக்கிறது, குடும்ப கட்டுப்பாடு தம்பி. அதுக்கப்புறம் காண்டம்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் காப்பர்ட்டி வந்துச்சு. காண்டம்ஸ் யூஸிங் ஃபார் மென், காப்பர்ட்டி யூஸிங் ஃபார் உமன். அதாவது அதுக்குள்ளே இன்செக்ட் பண்ணிட்டா குழந்தை பிறக்காது. அது ஒரு கருத்தடை மாதிரி வச்சுக்கங்களேன். அப்புறம் கருத்தடை மாத்திரைகள்லாம் இடையில வந்துச்சு, இப்போ இல்லை. அபார்ஷன்லாம் ஈஸியாக பண்ணாங்க, இப்போ இல்லை. அப்போ அதெல்லாம் கேட்டோம். நம்ம வந்து எஜுகேட்டட். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? பிஏ தமிழ் லிட்ரேச்சர். நான் வக்கீல் படிச்சிருக்கேன். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? தம்பி உங்களை தான். விஸ்காம். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? விஸ்காம். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? விஸ்காம். யாருமே படிக்காத ஆள் இல்லை. 1, 2, 3, 4, 5 உள்ள 2 பேர் 7, 8 அங்கிட்ட ஒரு ஆள் இருக்காரு. 9 பேர் இருக்கிறோம் இந்த இடத்துல. யாரும் இங்கே படிக்காதவங்களே கிடையாது. ஒரு ஆங்கில பேப்பர் கொடுத்தா சரளமாக படிப்பீங்க. தமிழில் தப்பு இல்லாமல் படிப்பீங்க. எழுத தெரியும், படிக்க தெரியும், சிந்திக்க தெரியும். இது தப்பு, இது சரி, இது அப்படின்ற பிரித்தாலும் நமக்கு பகுப்பறிவு பண்ண தெரியும். நான் சாமி கும்பிட்றோம் தான், நீங்கள் கூட கும்பிடுங்க. ஆனால் அந்த கடவுளை வச்சு நான் மூட பழக்க வழக்கம் எதுவும் நான் செஞ்சுக்கலை. நடந்தே கோயிலுக்கு போவேன். ஆனால் என் காலெலாம் புண்ணு வந்துடும். நான் நடக்க மாட்டேன். நான் நேராக காரில் போவேன். அப்படி ரோப் காரில் போய் சாமி கும்பிட்டு வந்துடுவேன். எனக்கு கடவுளுக்குமான தூரம் என்னன்னு எனக்கு தெரியும். எது சரி, எது தப்பு இல்லை. எனக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டு தேவைப்படுது. அதை நான் செய்வேன். எனக்கு பசிச்சா பிடிச்சா மாட்டுக்கறி கூட நான் சாப்பிடுவேன். என்ன வேணுமோ சாப்பிடுவேன். பன்னிக்கறியை பற்றி நபிகள் நாயகன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காது, நான் சாப்பிட்றதில்ல. சயின்ஸோடு சொல்லியிருக்காரு. ஆனால் அவங்க அப்படி கிடையாது. எல்லாமே அரசியல். இப்போ நான் சொன்னது எல்லாம் அரசியல். நான் மாட்டு மூத்திரத்தை மூத்திரம்னு சொல்கிறேன். நீங்கள் அதை வந்து புனித நீர்னு சொல்கிறீங்க. கும்பமேளாவில் இருந்தால் அது பீ தண்ணின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? புனிதம்னு சொல்கிறீங்க. நான் மகாமக குளத்திலே இறங்க மாட்டேன். இது எதிராக வம்பா இருக்குது, எல்லாம் மூத்திரம் அடித்து வச்சுருப்பாங்க, நான் இறங்க மாட்டேன். எனக்கு அது உடன்படலை. ஸோ நான் வந்து மாடு வந்து வயசாகிடுது, வெட்டி சாப்பிட்லாம், கறி தான், மீட் எல்லாமே கொல்லான் புலானை மறுத்தான் கைகுப்பி எல்லா உயிரையும் தொழும் வள்ளுவர். எல்லாம் உயிர் தான், கொசு கூட அடிக்கக்கூடாது.
டாடா ஐஸ் வச்சு கொளுத்தேன்னு வாழ்கிறோம், தூங்குறோம் விடிய விடிய. ஸோ அப்படி பார்க்க அதெல்லாம் நம்ம நிறைய மாறிட்டோம். காரில் போகிறோம், அணில் அடிப்பட்டு செத்துருக்கு ரோட்டில். அணில்லாம் விஜய் கட்சி கிடையாது, இங்கே ஒரு ஆள், அது அவங்க ஒரு பக்கம் செத்துக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு ஓனா அடிபட்டுரும். நீ அப்படி வாழ முடியாது. கோழி முட்டை சாப்பிடணும், கடலில் மீன் இருந்தால் ப்ரோட்டீன் சாப்பிடணும், வேறு வழியில் சாப்பிடணும். ஆனால் இவங்க மாட்டை வச்சு அரசியல் பண்ணுவாங்க. கோமாதா எங்கள் குலமாதாம்பாங்க. அதெல்லாம் இல்லை, அது ஒரு மிருகம். மாடு ஒரு மிருகம், மாட்டை நம்ம வெட்டி சாப்பிடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே, இப்போ மேற்கு வங்கம் தமிழ்நாட்டில் தேர்தல் நடந்துட்டு இது எல்லாமே நம்ம புரிஞ்சுக்கிறோமா? இந்த புரிதல் நீ ஒரு ஆர்த்திட்டி என்ற கூட்டத்து மாதிரி பேசி பார்த்துருக்க, அவன் புரியுறான்னு பார்ப்போம். எல்லாரும் கொலவெறியாக இருப்பான். எங்கள் கவ்வாட கொலை செய்ய சொல்கிற ஒரு கவு அப்படின்னாருல இவர் சிலம்பரசன், ஒரு கவு அது குழந்தைக்கு வச்சுக்க மில்க் அப்படின்னாருல, நல்லா தான் சொன்னார், கொஞ்சம் குழப்பிட்டா இருப்பான். ஆனால் இந்த குழந்தை பக்கிற விஷயத்தில் நம்ம ரொம்ப கம்மி. ஆக்சுவலாக நான் 3 பேர். உங்கள் வீட்டில் எத்தனை பேர்? நீங்கள் 3 பேர். 3 பேர். உங்கள் அப்பாவோட பிறந்த எத்தனை பேர்? 3 பேர். 3 பேர். உங்கள் தாத்தாவோட பிறந்த எத்தனை பேர்? கூட இருப்பாங்க. தெரியவே இல்லை, தாத்தாவே தெரியல. முதல்ல உடனே தான் சீரமைக்கணும் கொண்டு போயிடுச்சு. புரியுதா? அப்போ நம்ம எல்லாரும் என்ன ஆகிட்டோம், நம்ம குழந்தைங்களை படிக்க வைக்கணும். ஸ்கூல் ஃபீஸை கேட்டால் வயிறு எரியலை, எல்லாம் எரியுது. 1 லட்சம், 1.5 லட்சம், 2 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம் ஸ்கூல் ஃபீஸு. நீ கேட்கலாம் கல்வி இலவசம், நல்லா படிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளை அனுப்பணும். புருஷன் நம்ம அம்மா வேலைக்கு போகணும். எங்கள் வீட்டில் இல்லை, பட் 2 பேர் வேலைக்கு போனால் தான் இங்கே சர்வே பண்ண முடியும். அப்போ நிறையா பிள்ளைங்க இருந்தால் ஒரு பிள்ளை அப்போ தான் சூத்து அலசிட்டு இருக்கணும், ஒரு பிள்ளை அப்போ தான் வாந்தி எடுக்கும், ஒரு பிள்ளை அப்போ தான் பள்ளிக்கூடத்துக்கு கிளம்ப, ஒரு பிள்ளை அப்போ தலையில் சீப்பு வச்சுட்டு அம்மா நேற்று பொத்தே மாட்டேன் எங்கே போட்டேன் அப்படிங்க. ஐயோ இதோட அப்படி இரிட்டேட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு வேலைக்கு ஆள் வைக்க முடியாது, பொருளாதாரம் இல்லை. அப்போ குழந்தை பிறக்கிறத குறைச்சோம், தவறாக புரிஞ்சுக்கிட்டோம், ரிவர்ஸில் புரிஞ்சுக்கிட்டோம். அதை நிறையா பிள்ளைய பெற்று நிறையா பிள்ளைய எம்பவர்மெண்ட்டா, நீ 10 பிள்ளை 11 பிள்ளை வளர்த்துருக்காங்க, நீ ஒரு பிள்ளைய வளர்க்க முடியல. தடுப்பூசி கிருகிரு நிற்கிறாங்க, ஒரு இடத்துல வைக்க முடியல. தடுப்பூசி போட்டு ஸ்பீடாக இருக்காங்க, வேகப்படுத்திட்டாங்க. எப்படி வேகமான இது இந்த வயிற்றுல புள்ள இருக்குள்ள மாத்திரையாக முழுங்குறாங்களே, எந்த மாத்திரை ஸ்ட்ராய்டை கிளப்பிடுன்னு தெரியல. இப்படி அணில் குஞ்சு தான் எல்லாம் தரன்னு ஓடுறாங்க. அப்போ என்ன ஆகி போச்சு, பிள்ளைய வளர்க்க முடியல. அப்போ பிள்ளைய வளர்க்க முடியலங்கிறப்ப என்ன பிள்ளைய குறைக்க ஆரம்பித்தோம். இப்போ அதோட இன்னொன்று வந்துட்டு, நாம் 20 நமக்கு 20. அது நாம் 20 நமக்கு ஒருவர்னு வந்துருச்சு. ஒருவர் இருந்துச்சு, இப்போ ஒருவரும் கிடையாது. இப்போ பரவாயில்ல, நீ இருந்துக்கலாம் போய்க்கலாம், எப்போ ஒன்று நீ பிரிஞ்சு போய்க்கலாம், நீ பிரிஞ்சு போய்க்கலாம். கல்ச்சர் டெவலப்மெண்ட் தானே எல்லாம், லிவிங் டுகெதர். எல்லாம் ஒரு ஆரம்பம் தானே. புன்னகையை பாரு புரிஞ்சு, லிவிங் டுகெதர்னு இவருக்கு எல்லாம் எதுக்கு, எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்பம் தானே. சமுதாயத்தில் சொல்ல வர்றேன், இந்த குட்டிச்சாரா போகிறதுக்கு எல்லாம் ஒரு ஆரம்பம் தானே. ஏங்க அன்றைக்கி 2 கல்யாணம் 3 கல்யாணம் பண்ணியிருக்காங்கங்க, நீ ஒருத்தையே வச்சு குடும்பம் நடத்த முடியல. ஆனால் ஒன்றா டைவர்ஷன் வந்துடுது. இல்லை பொருளாதாரம் தம்பி. அப்போ விவசாயம் பண்ணோம், சமைச்சிட்டு வந்தோம், சாப்பாடு வச்சோம், அப்படியே வாழ்ந்துட்டு இருந்தோம். பெரிய தேவையில்லை, பொருளாதார தேவையில்லை. கத்திரிக்காய் வெண்டைக்காய் மாங்காய் வீட்டில் இருந்துச்சு. ஒருத்தர் உழவடிக்க போயிருப்பார், ட்ராக்டர் எடுத்துகிட்டு, ஒருத்தர் வேலை செஞ்சுருப்பார், அப்படியே கரெக்டாக இருந்தோம். எப்போ நம்ம ஃபேண்டஸியாக மாறணும், நம்மளும் கொஞ்சம் பில்லாக இருக்கும்னு நினச்சோமா ப்ராப்ளம் வந்துச்சு. அதில் நம்ம அந்த கவர்மெண்ட் சொன்னதை கேட்டுட்டு புள்ள வைக்கலை. ஆனால் வடக்கன்ஸ் நிப்பாட்டவே இல்லை. 10 20 பத்து வச்சுருக்காங்க, வீட்டுக்கு 10 இருக்குது. ஒரு மெட்ரோவில் வேலை பார்க்குறான்னு பார்த்தா அண்ணாங்க தான் எங்கள் சித்தப்பா வர்றாரு நெக்ஸ்ட் மந்த்து, அவர் 60 ரூபாய்க்கு வேலை செய்கிறாருன்னு ஒரு வச்சாங்க. ஒரு பரிதாபம் இல்லை, எனக்கும் அவனுக்கு தான் போட்டி. நான் 40 ரூபாய்க்கு வேலை செய்யலான்னு இருக்கேன்னு சொல்லி, 40 ரூபாய்க்கு எப்போ வேலை செய்வீங்க, நாங்கள் போகிறோம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு சார், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ராமநாதபுரம் போகிறோம் அப்படின்னு சொல்லி வடக்கன்ஸ் பரிதாபங்கள் போட்டாங்கல்ல. அப்போ என்னாச்சு, நம்ம நிறைய புள்ள பெற்றுக்கலன்னா வடக்கன்ஸ் நிறையா புள்ள பெற்றுட்டான். இப்போ அவன்கிட்ட நிறையா தொகுதி போகுது, அதுக்கு தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு இங்கே வர்றான். நாங்களாம் எச்சி பிளேட் எடுக்க மாட்டோம்டா, நாங்களாம் எஜுகேட்டட், விஆர் எஜுகேட். நாங்கள் எதுக்கு எச்சி பிளேட் எடுக்கிறோம்? நான் எதுக்கு மெட்ரோவில் போய் தலைங்க வெள்ளி அடிக்க போகிறேன்? நான் ஆளுமை திறனுக்கு வந்துட்டேன், நான் எதுக்கு அந்த வேலையை செய்யணும்? பாரு கோர்ட்டு எல்லாம் அட்வொகேட்ஸாக இருக்காங்க, எல்லாம் இன்ஜினியர்ஸாக இருக்காங்க, எல்லாம் டாக்டர்ஸாக இருக்காங்க. நீ என்ன ட்விஸ்ட் வச்சாலும் நாங்கள் இருப்போம். பாராசிட்டமால்னு படிக்கிறாங்க, அவன் ஒரு மருத்துவர் ஆயா வடநாட்டில். பாராசிட்டமால் சொல்லுங்கள், பாராசிட்டமால் தான் எழுதியிருக்கும். பிஏ போட்டால் தானே, பாராசிட்டமால் தானே, அப்படியே படிக்கிறான் அவன். இவெல்லாம் மருத்துவராக பீகாருக்கு போயிருந்தோம். ரோட்டில் உட்காந்துருக்கான் டாக்டர், கேட்டால் அவன் டாக்டரா, நம்பி தான் ஆகணும். நீ பிளாட்ஃபாரத்தில் உட்காந்துருக்கான், போட்டு பாருங்க யூடியூப்பில், அவன் டாக்டர். ஒரு கோதுமை உருண்டை எடுத்து அப்படியே கடிச்சு திக்கிறாயா ஊற வச்சதை. பாம்பேயில் கூட சப்பாத்தி கொடுக்குறான், அது வெங்காயத்தை ஸ்லைஸ் கொடுக்குறோம், அதை கடிச்சிட்டு போயிட்டு ரன்னிங்லேயே போகணும். இந்த பானிபூரி இருக்குல்ல, மாட்டு தண்ணியை கரைச்ச மாதிரி ஒரு தண்ணி பானி தண்ணி எடுத்து அப்போ லபக்குன்னு போடுறோம்ல 5 மணிக்கு. நானும் போட தான் செய்வேன், போடக்குள்ள மாட்டு தண்ணி போடக்கூடாது, மந்திர போது உங்களுக்கு. அவன் எடுத்து போடுறான். அப்போ என்ன ஆகுது, இப்போ தொகுதி மறுசீரமைப்பு திட்டம் இதெல்லாம் எனக்கு ஒரு இந்த ஒரு கணத்தில் இதை இறுதியாக இதை சொல்லி முடிச்சிடுறேன். எனக்கு ஒரே ஒரு ஞாபகம் வருது. அந்த பெரியார்கிட்ட போய் கேட்டாங்க,
சட்டம் படிக்கணும், நாங்களாம் படிச்சுட்டா வக்கீல் ஆயிடுறோம் அப்படின்னு. நீ வக்கீல் ஆகிட்டுன்னா பெரியார் சொன்ன மாதிரியே சொல்கிறேன், என் கருத்து இல்லை, பாப்பாலாம் ஜட்ஜ் ஆகிடுவான்னு. சரி நாங்களாம் ஜட்ஜ் ஆகிட்டா சூப்பரான கேள்விடா, அவன் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி எழுதுவான்னாரு. நீ எழுதிட்டால, சும்மா இருந்த சாட்சிய சட்டத்தை பாரதிய நிஷான்னு கொண்டு வந்து நிற்கிறான். இந்த ஐபிசி இருந்த இந்தியன் பீனல் கோட், இந்திய தண்டனை சட்டம், அதை அப்படியே மாற்றுறான். பிஎன்எஸ்எஸ்ஆ சாட்சிய சட்டத்தை மாற்றுறான், பூரா சான்ஸ்கிரிட்ல பேர் வைக்கிறான். அப்போ அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி தானே எழுதுறான். அம்பேத்கரை விட நீ பெரிய அறிவாளியா? முதல்ல அதுக்கு பதில் சொல்லு. அண்ணல் அம்பேத்கரை விட நீ அறிவாளியா? உனக்கு அம்பேத்கர்னால என்னன்னே தெரியாது. நீ மகாத்மா காந்திக்கு மாலை போடுவ, கோட்சேவுக்கு மாலை போடுவ. நீ அப்பேற்பட்டாலே சாவர்கருக்கு செலவு வைப்ப. எழுதி கொடுத்த மன்னிப்பு கடிதாசி இந்த வீடியோ அளவுக்கு இருக்கு. வெள்ளக்காரன்ட்ட ஐயா விட்டுருங்க 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 விட்டுருங்கன்னு ஒரு தமிழ் போராளியோ ஒரு இந்தியாவை சார்ந்த ஒருத்த மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்கல. நெல்சன் மண்டேலாவை பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு? அவர்கிட்ட கேட்டாங்க, ஒரு முதல் 5 அதிக ஆண்டுகள் உலகத்தில் சிறையில் இருந்து வருது, 40 ஆண்டுகள். தமிழ்நாட்டில் வஉசி சிதம்பரம். மண்டேலாட்ட கேட்குறாங்க, 5 வருஷத்து தண்டனை முடிஞ்சு, சரி மண்டேலா நீ வெளியே போயிரு, ஆனால் ஒன்று மட்டும் எழுதி கொடுத்துட்டு போயிட்டு ஆயுதம் தாங்கி போராட மாட்டேன்னு எழுதி கொடுங்க. மண்டேலா ஒரு நிமிடம் கூட யோசிக்காம தேவைப்பட்டால் அதையும் செய்வேன். அதுக்கு பிறகு தான் 35 ஆண்டு காலத்தை சிறையில் இருந்துட்டு வந்தார் நெல்சன் மண்டேலா. ஸோ இது என்ன தெரியுது, இதுதான் போராட்டம். இவங்க அப்படி கிடையாது. இவங்க ஒட்டுமொத்தமாக இந்த இந்தியாவை இனி வரும் காலங்களில் வேற யாரும் ஆள முடியாது. அவங்க சொல்லுவாங்க கொண்டாந்து காலமாட்டை கொண்டாந்து இதுதான் பசுமாடு அப்படின்னா, நீ பசுமாடுன்னு சொல்லணும். மாற்றி சொன்னின்னு வச்சுக்க, உன் மேலே தேசிய பாதுகாப்பு சட்டம் பாஞ்சிரும், நேஷனல் செக்யூரிட்டி ஆக்டில் உள்ளே இருப்பீங்க. கரெக்டா? அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் கேட்கணும். அதுக்கு தான் இது. இப்போ நம்ம எதிர்த்து என்ன பண்ண போகிறோம்? நீங்கள் வேணா கம்பு சுற்றலாம், 40 எம்பி இருக்கு, 40 எம்பியை வச்சு நான் என்ன செய்யுறது? மெஜாரிட்டி இல்லையே, பேசவே விட மாட்டானுல்ல. கமலஹாசன் தான் பேசினார், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சகோதரி என் தமிழ் பிச்சை எடுக்க பயன்படாது போட்டாம் பாரு தலைவன். நிர்மலா சீதாராமன் தமிழ் பிச்சை எடுக்க உதவாது, உன் ஹிந்தியை வைத்து பிச்சை எடு சகோதரி அப்படின்னாருல, சூப்பராக இருந்துச்சு. சார், முதல்வர் நம்ம காணொலி வெளியிட்டதெல்லாம் வந்து பார்த்தோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சொன்னார் 33% வந்து பெண்களுக்கு வந்து இடஒதுக்கீடு வருது, அது சந்தோஷம் தானே, பெண்களை வரவேற்க வேண்டியது தானே. முதல்வர் வந்து சர்ச்சையெல்லாம் கிளப்பி விட்டுட்டு இருக்காரு அப்படிங்கிறத சொல்றாரு. பெண்களை சந்தோஷப்படுத்துறதுன்னா எடப்பாடிக்கு தனி பிரியம் தான். ஆட்சியில் சொன்னையா, நீ வேற தப்பா நினச்சிக்காத என்ன போய் பாவத்தை. நான் சொல்றேன்னா, எடப்பாடி பழனிசாமி பிஜேபி விட்டு விலகி இருந்தார்ல, அப்போ தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக பேசியிருக்காரு. அந்த காணொலியெல்லாம் எடுக்கு. இது வந்து மக்களே இது அழிச்சு விடும் மக்களே, தமிழ்நாட்டை அழிச்சிடுறாரு. இப்போ இனிக்குதா என்னையா அரசியல் ஸ்டாண்ட்? இங்கே பாரு, டிஎம்கே ஐடிஎம்கே சண்டை பங்காளி சண்டை, வா நம்ம போட்டு போனாலே சேர்ந்து, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேயா? விஜய் சீமாலாம் மாமன் சண்டை, வா எல்லாம் நம்ம ஒன்று தான், மோதிப்போம் சேர்ந்துப்போம், கூல் செல் அவுட். ஆனால் பிஜேபிக்கும் நமக்கும் நடப்பது மனித குலத்திற்கும் சாத்தான் கூட்டத்திற்குமான நடக்க சண்டை. டெவில்ஸ் அவங்களோட போய் நீ கூட்டு சேர்ந்துக்கிட்ட. யார்? பழனிசாமியை கேட்குறேன். புரட்சி தமிழர்னா பேர் வச்சேன். சத்யராஜ்கிட்ட இன்னை கட் பண்ணி அவர் புரட்சி தமிழன். யார்? நம்ம சத்யராஜ். இன்னென்ற விகுதியை கட் பண்ணி எடுத்துட்டு இருற போட்டாங்க. புரட்சி தமிழரா எடப்பாடி பழனிசாமி. புரட்சி தமிழர்னா என்ன அர்த்தம்? ஏன் நீ தனியாகவே எலெக்ஷனை கண்டஸ்ட் பண்ணியிருக்கலாமே பிஜேபியோட சேராமைய? அதுக்கு தான் சொல்ல வரேன். திமுக வீழ்த்துறதுக்காக தான் சேர்ந்துருக்கோம் அப்படிங்கிறாங்கல்ல. திமுக வீழ்த்துறது நீயே போதியா? ஓ உனக்கு உன் மேலே நம்பிக்கை இல்லையா? அப்படி எது கட்சி தலைவனா இருக்கா? வெக்கமால உனக்கு இந்த வார்த்தையை சொல்றதுக்கு? நானே போதுங்க, எனக்கு எதுக்கு 4 ரவுடி நான் இருக்கேன். ஏய் இவன் அடிக்கிறது 4 பேரா, நானே அடிக்கிறேன் நவர்றா அப்படின்ட்டு வர்றவன் தானே வீரன். அண்ணன் சீமான் மாதிரியும் விஜய் அவர்கள் மாதிரியும் சொல்றீங்களா? தனிச்சு சீமானை கொண்டு போய் விஜயோட ஒப்பிடாதீங்க. சீமான் வேற கேட்டகரி. நான் சீமானை விட்டு கொடுக்குறது இல்லை. சமீப காலமாக எனக்கு பிடிச்சிருக்கு, அவர் பேசுறதெல்லாம் பிடிச்சிருக்கு. ஓகே, வெல் அண்ட் குட், ஒரு மாற்றமாக பேசுறாரு. ஆனால் விஜய்க்கு என்ன தெரியும்? சீமானுக்கு அரசியல் தெரியும். உனக்கு என்ன தெரியும்? அரசியலும் தெரியும், சிங்கிள் ஹேண்டில் குடும்பத்தையும் நடத்த தெரியும். அந்த பிரச்சனை வந்தாலும் சீமான் ஃபேஸ் பண்ணுவார். நீ என்ன பண்ணுவ? உன் பொண்டாட்டி வச்சு குடும்பமாக நடத்த துப்பு கிடையாது உனக்கு. அதுவிட்டு அவரோட சேர்க்காதீங்க. சீமான் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணார்ல, எல்லா நெருக்கடியும் அவருக்கு வந்துச்சுங்க. என்ன நெருக்கடி வரல அவருக்கு? எல்லாத்தையும் எதிர்கொள்கிறாரு. அதை கொஸ்டின் கேட்கல, அதை டாலரேட் பண்ணி பதில் சொல்கிறது ரொம்ப பெரிய கலைங்க. அது எல்லாராலையும் பண்ணிட முடியாது. சீமானோட இன்டர்வியூலாம் நிறைய பாருங்கள், நிறைய பேச கற்றுக்கலாம். ஒருத்தட்ட இருக்க நல்ல விஷயத்தை எடுத்துக்கல, எது கொடுத்தாலும் பால் போடுறதுங்க. ஒரு மேடையில் ஏறிட்டாங்க தம்பி, ஏய் பைத்தியம் இறங்கடா முதல்ல, கம்பி மேலே ஏறிட்டு லூசு அப்படின்ட்டு. இவர் சீமான், இவர் விஜய், தம்பியை கீழே வேணாதான் முத்தம் கொடுப்பேன், உம்மா 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 உம்மான்னு. ஒரு படத்தில் வடிவேல் இப்படி 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 பாரு, சாமி கும்பிட்ற பைத்தியமாக இருப்பார், உம்மா உம்மா பாரு, அடி போலவங்க. ஒரு படம் ஃபுல்லாகவே அந்த காட்சி அமைப்புகள் இருக்கும். ஸோ அதுதான் இவர் யார் விஜயோட நேரேட்டிவ் பண்ணுறாரு. நேற்று எங்களுக்கு தேர்தல் ஆணையம் பர்மிஷன் கொடுக்க காரணம் திமுக தானே இருப்பாருங்க. அடிச்சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆடுற
தேர்தல் ஆணையம் வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கே பர்மிஷன் கொடுக்கல கடலூர்ல, இவர் வர்றாருன்னு. தலைவன் போகவே இல்லை, விஜய் போகவே இல்லை. நீ பர்மிஷன் முறைப்படி விஜய் மேல் நடவடிக்கை எடுத்திருக்கணும். பர்மிஷன் கேட்டு ஒரு துணை முதல்வர் பர்மிஷன் நிப்பாட்டிட்டு இருந்தோம். நேற்றுக்கு 8 மணி வரைக்கும் பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க தம்பி புரசவாக்கத்தில். நல்லா துணி கடையெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் இருந்திருப்பாங்க, லேடிஸ் எல்லாம் கை காட்டிருக்கலாம், உமா 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 ஓட்டு போடுங்க உமா உமா உமான்னு இருக்கலாம். உமா 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 அவங்கள அம்மா அம்மான்னு வருது இல்லை, அதனால அப்படி சொல்லிட்டு போயிருந்துருக்கலாம். அதில் ஓட்டாவது இருந்திருக்கும். விஜயண்ணாவை பார்த்தோம், ஐயோ விஜயண்ணாவுக்கு ஒரு ஓட்டு போட்டுற வேண்டியதான் அப்படின்னு. ஆனால் 6 மணிக்கெல்லாம் முடிஞ்சு போச்சு. யாரு விஜய் இப்போ ரோட் ஷோ முடிச்சுட்டாரு. எனக்கு அப்போ வடிவேலு ஜோக்கு தான் நினைப்பு வருது. வடிவேலு காலில் இருந்து தாயி மீனாட்சி ஆட்டோவை இப்படி வேற காட்டி பட்டை போட்டு மீனாட்சி ஆட்டோவில் ஆட்டோன்னு சொல்லாது, அப்படியே உட்கார வச்சிருவார். யார பிரபு ஐயா, அவர் ஐயா டெல்லிகரேஷ் இறந்து போயிட்டார் 2 பேரையும். அவனு வந்தானே வண்டியை டெய்லி அலசுவீங்களா, வாயில் அடிங்க அபிஷேகம் பண்ணுவீங்களான்னு கேளு. மாதவா அப்படி மாதிரி நெஞ்ச பிடிச்சிக்காரு. ஏன்னா பாயிண்ட் வேறு பொண்ணு பார்க்க போவாங்க. இப்படியா போய் அவர் கேரக்டர் ஃபுல்லாகவே இதாகிடும். நடுவில் வந்து புள்ளதாச்சி கும்பல ஒன்று வரும். ஐயா 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 இறங்க நீங்க ஏறுமா பார்த்து மெல்ல 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 ஐயா மீனாட்சி உங்களை பத்திரமா பார்த்துக்க வரணும்னு பொண்ணு கொடுக்க ரெடி ஆகிடுவாங்க. இப்படியே ஆட்டோ ஓட்டிட்டு போவாருங்க. மணி என்ன ஆகுது, மணி 6 மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாது, இறங்கு நீன்னு சொல்லிட்டு டப்புன்னு திறந்து அடிச்சு ஏற்றிட்டாய் குழந்தை சாமி அப்படின்னு வீட்டுக்குள்ள வந்து, என்னடா அப்பாவுக்கு ஒரே ஜுரம்ப்பா, இன்னும் சோடியா மிஸ் ஆகுறீங்களான்னு சொல்லிட்டு ரெகலப்புமா ஒரு வீட்டில் வந்து அந்த மாதிரிலையா இருக்கு. மற்றவங்க மீம்ஸாக போட்டாங்க, அதை நம்மளே செஞ்சா இப்படி உனக்கு தான் ஷோ கொடுத்துருக்காங்கல்ல, நீ நடந்தா போயிட்டு இருக்க, இல்லை அந்த காலத்து மாதிரி மாட்டு வண்டியில் ஏறி போயிட்டு இருக்கியா, இல்லை சொகுசு காரு கீழே இருந்து ஏசி புழுன்னு அடிக்குது, புலோரு வேட்டி கிட்டு கட்டினா அரிச்சு அள்ளிட்டு போயிடும் வேட்டியெல்லாம், அதுதான் பேண்ட் போட்டுக்கிறாங்க. அந்த அளவுக்கு கூலிங் வருது தம்பி. கேரவன் பார்த்துருக்கேன் நீ, அந்த பிரச்சார வண்டி வடப்பழனி நிற்கிது, என்னோட ஆட்ல நிற்கிது ஒரு வண்டி, வாங்க ரெடி பண்ணது சேல்ஸ் பண்ணுறது நம்ம அண்ணன் ஒருத்தர் வண்டி வச்சிருக்கிறாரு. இப்போ ஏசி அட்டிச்சதுன்னா அள்ளி வீசுது, பின்னாடி ஜென்சாடு வருது. அதில் ஜென்ஸ் நம்ம நார்மல் இன்ஜின்லேருந்துலாம் வராது, ஜென்சாடு போட்டு ப்ளோயர் வச்சு கிளப்புறது. உள்ள டாய்லெட் இருக்கு, உட்காந்து படிக்கிற இடம் இருக்கு, எல்லாம் இருக்கு. அது ஒருத்தான் உள்ளுக்குள்ள யாரும் இருந்தாங்கன்னு ஒரு பேர் ஆகிப்போச்சு அவருக்கு. உள்ள சொல்கிறேன் பெட்ரூம் முறை இருக்கு அந்த வண்டியில். நீ தப்பாவே நான் பார்க்குறேன், உன் பார்வையில கோளாறு இருக்கு, நீ விஜய் அண்ணாவை தவிர அதை ப்ரொமோட் பண்ற. அப்படி பண்ணல, நீங்க என்ன கோத்து எனக்கு தெரியாதுப்பா. எனது அருமை தாவேகா தற்குறிகளே, நான் எதுவும் செய்யவில்லை. தம்பி மேலே உங்க வன்மத்தை கொட்டுங்க, நிறைய இடம் இருக்கு அவர்கிட்ட. பாவம் ஆல்ரெடி ரொம்ப சும்மா ட்ரெயின்ல வர முடியல என்னால, இதை வேற சொல்லிட்டீங்க. இல்ல நான் ரொம்ப திட்டு வாங்கி அவங்கள்ட்ட நொந்து போயிருக்கேன். புதுசா வந்திருக்காரு தம்பி, அவரை சாய்ங்க, உங்களுடைய வன்மத்தை அவர் மேலே கொட்டுங்கள். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.